ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த இளநிக்குள்ள சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான இளநீ சிக்கன் எப்படி செய்ய வீடியோல பார்க்க போறோம். இதை ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. இப்போ நம்ம இளநீ சிக்கன் எப்படி செய்யணும் பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க 2 கிலோ சிக்கன் இந்த ரெசிபியை செய்ய போறோம். ஒவ்வொரு இளநியும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். அதனால ஒரு இளநிக்கு 1/4 கிலோ சிக்கன் வீதம் 8 இளநீ வாங்கி இருக்கிறோம். ஃபைனலா இந்த 2 கிலோ சிக்கனை எத்தனை இளநில வச்சோம் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றோம் பார்க்கலாம். முதல்ல இளநீ வாங்கும்போது இந்த மாதிரி வெட்டி வாங்கிக்கங்க. அடுப்புல வைக்கும்போது தேவைப்பட்டா கீழே வெட்டி வாங்கிக்கங்க. இப்போ இளநியை உடைச்சுக்கலாம். இளநிக்குள்ள தேங்காய் அது வழுக்க இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும், எடுக்க தேவையில்லை. நமக்கு இந்த இளநீ தண்ணி இப்ப தேவைப்படாது, அதை குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இளநீ கூட மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலா நம்ம சிக்கனை சட்டியில சமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி இளநீ வச்சு சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. டேஸ்ட் கேரளா ஸ்டைல் சிக்கன் மாதிரியும் நல்லா சாஃப்டா வந்து சூப்பரா இருக்கும். இது ருசிச்சாதான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த அளவு வித்தியாசமா இருக்கும். இப்ப சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படின்னு பாருங்க. நார்மலா வெட்டி வச்ச சிக்கன் 2 கிலோ, இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், அடுத்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், இது எல்லாமே 20 கிராம் இதுங்களை சேர்த்துக்கலாம். அப்புறம் 200 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, அதோட 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி மல்லித்தலை. இப்ப 2 எலுமிச்சம்பழ சாறை ஊத்திக்கலாம். கடைசியா நம்ம எப்போ யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்கலாட்டினா சுத்தமான தேங்காய் ஒரு 50 ml ஊத்தி தேவையான உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். இந்த சிக்கன்ல உப்பை சுருக்குன்னு சேர்த்துக்கணும். ஏன்னா இளநீல வேக வைக்கும் போது அது கொஞ்சம் தண்ணி விடும். சுருக்குன்னு இருந்தா தான் ஃபைனலா சிக்கன் சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும். அதுக்காக தான். அதே போல இந்த சிக்கன் கண்டிப்பா ஒரு 1 மணி நேரம் ஊறணும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. ஒரு 1.5 கிலோ மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்திக்கு மாவு பரட்டுற மாதிரி பரட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து இந்த மாதிரி கம்பி வலையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கல்லு வச்சு மேலே இளநீ வச்சு வேக வைக்கணும். அதுக்காக தான். சிக்கன் ஊறி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு இளநீ குடுவைக்கிலையும் 3/4 அளவு சிக்கனை போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருந்தா போதும். இப்போ இந்த மாதிரி வாழை இலையை மடிச்சு இளநீக்குள்ள வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மைதா மாவு உருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம். இதுல ஒரு உருண்டை எடுத்து இளநீ மேல மூடி மாதிரி சீல் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லா இளநியையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை செட் பண்ணி இந்த இளநீ அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் வேக வச்சு எடுத்து சும்மா சுட சுட வாழை இலையில கொட்டி பரோட்டாவுக்கு சைடு சாப்பிடணும். அடடா, சுவையான இளநீர் சிக்கன் ரெடி. நமக்கு 2 கிலோ சிக்கனுக்கு 9 இளநீர் கூட வந்திருக்கு. இப்போ இந்த வலை மேல வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் இந்த மாதிரி அனல்லே இருந்தா போதும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வந்திருக்கும். இப்போ நான் உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இளநீர் சிக்கன் ரெடி ஆச்சு. பாக்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இளநீர் சிக்கன் இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அந்த லெவல்ல செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்க, மக்கா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.